Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம how to create website in 2 minutes 2 நிமிஷத்துல ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றதுங்க தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதுக்காக ஒரு வெப்சைட் தேவைப்படுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. சோ இப்போ நிறைய பேர் பாத்தீங்க அப்படினா LinkedInல வெப்சைட் அப்படினு இருக்கும். சோ அந்த இடத்துல ஏதாவது நம்மள பத்தின ஒரு வெப்சைட் கொடுக்கணும் அப்படி நினைப்பாங்க. இல்ல நீங்க ஏதாவது ஒரு ப்ரொபஷனலா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கணும் அப்படி நீங்க நினைப்பீங்க. அப்படி இல்ல அப்படினா தேர்ட் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரி என்ன நினைப்போம் அப்படின்னா நம்மளுடைய ரெஸ்யூமையே வெப்சைட் மாதிரி போடக்கூடாது. நீங்க இப்போ நிறைய பேர் இப்போ ஆன்லைன்ல ரெஸ்யூம் ஷேர் பண்றப்ப நிறைய கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட் ரெஸ்யூம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூட கொடுத்து நான் பார்த்திருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களுடைய ரெஸ்யூமை நீங்க ஷேர் பண்றப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது பிசினஸ் பண்றீங்க இல்லை உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலரா வெப்சைட் வச்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 2 மினிட்ஸ்ல நம்ம கிரியேட் பண்ணிடலாம். பட் ஆனா நீங்க உங்களுடைய கண்டென்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்டை சேஞ்ச் பண்றதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா W3 ஸ்கூல்ஸ்ல ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா வெப்சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய கோடை நீங்க எழுதி ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயான டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 500 ரெக்வஸ்ட் உங்களோட வெப்சைட்டுக்கு கொடுத்தா கூட அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. 100 MB டேட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜும் 100 MB நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சப்டொமைன் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் வித் SSL சர்டிபிகேட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஃபீச்சர்ஸ். ஸோ நான் வெப்சைட் நான் பண்ணணும் எனக்காக அப்படின்னு சொல்லி நான் தேடிட்டு இருக்கிறப்ப இந்த ஆப்ஷன் நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். ஓகே, ஸோ இப்போ இங்க இருக்கக்கூடிய கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்க லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்க உங்களுடைய மெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ உங்களுடைய மெயில்ல போயிட்டு அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, ஸோ இது மாதிரி தான் உங்களுடைய மெயில் W3 ஸ்கூல்ஸ்ல இருந்து வந்திருக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா வெரிஃபை இமெயில் அப்படிங்கிற பட்டனை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டன் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ரிட்டர்ன் டு லாகின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் வந்தோடனே நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம லாகின் பண்ணதுக்கு அப்புறமேல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பேசஸ் அப்படிங்கிற பட்டன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி 500 ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 100 MB டேட்டா 100 MB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோடனே ஸ்டார்ட் வித் டெம்ப்ளேட் blank பேஜ் இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி HTML CSS JavaScriptலாம் தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களாவே ஓனா ஒரு blank பேஜ் ஓபன் பண்ணி நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான கோர்சஸ்லாம் ஃப்ரீயா படிக்கணும் அப்படின்னு தெரியலன்னா நம்மளுடைய சேனல்லே அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிக்கேன். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். நீங்க வெப் டெவலப்மெண்ட் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த கோர்சஸ் எல்லாம் நீங்க பார்த்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டா எனக்கு வெப் டெவலப்மெண்ட் பத்தி எதுவும் அந்த அளவு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க டேரக்டா ஸ்டார்ட் வித் டெம்ப்ளேட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கறத கொடுத்துடலாம். ஸோ இங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே டிஃப்ரெண்டா நிறைய டெம்ப்ளேட் சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்க சப்போஸ் ஏதாவது ஒரு ஷாப் வைக்க போறீங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு க்ளோத்திங் ஸ்டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம ரெஸ்யூம் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ரெஸ்யூம்க்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த மாதிரி இது பாருங்க நார்மலாவும் இருக்கு ரெஸ்யூம் மாதிரியும் இருக்கு. ஸோ அப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டோடைய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பேஸோட நேம் கொடுக்கணும். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா சப்டொமைன் w3space.com அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ ரெஸ்யூம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்க அதை கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த நேம் அவைலபிள் இல்லை அப்படின்னு வருது. ஸோ அப்போ நீங்க ஏதாவது ஒரு நேம் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ செட்டிங் அப் ஸ்பேஸ்னு வந்துச்சு. ஓகே, நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்பேஸ்
கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வெப்சைட் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டீங்க. அவ்வளவுதான். ஸோ இதுதான் உங்களுடைய வெப்சைட். இப்போ வெப்சைட் வந்து முடிச்சிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுடைய கண்டென்ட் சேஞ்ச் பண்ணும். ஸோ நம்ம வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு ஐ திங்க் 2 to 5 minutes தான் வந்து டைம் தேவைப்பட்டிருக்கும். நீங்கள் ஆல்ரெடி லாகின்லாம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிடலாம். இப்போ எப்படி உங்களுடைய கண்டென்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பாருங்கள், உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு உங்களுடைய ப்ரொஃபஷன், இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ பர்சூயிங் மை கிராஜுவேஷன் இன் தி ஃபீல்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பர்சன்டேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே கஸ்டமைசேஷன் தான், நீங்கள் எல்லாமே மாற்றிக்கலாம். அடுத்து லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களோட எஜுகேஷன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பதிலாக உங்களுடைய இன்டர்ன்ஷிப்ஸ் போடுங்க. ஸோ இந்த ரெஸ்யூமில் வந்து என்ன உங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் எடுத்தோடனே அவங்க வந்து இன்டர்ன்ஷிப்பை தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எடுத்தோடனே வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் இவ்வளோ இடத்துல போயிருக்கீங்க, சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்துட்டு உங்களை நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எடுத்தோடனே வந்து இப்போ எப்படி ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ் இல்லை இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் போனதே இல்லை அப்படின்னா அப்போ அது ரிலேட்டடான வீடியோஸும் நம்ம சேனல்லே இருக்குது. ஸோ அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் நீங்கள் படிச்சுட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரெஸ்யூமில் உங்களுடைய சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு யாராக இருந்தாலும் ரொம்ப வந்து உங்களுடைய ரெஸ்யூம் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து இப்போ ரெஸ்யூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து எப்படி உங்களுடைய கண்டென்ட்டை ஜஸ்ட் நீங்கள் ஒரு 5 to 10 minutes வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்யூமை நீங்கள் சைட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கண்டென்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ண ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க பிளேஸ்க்கு வந்து நீங்கள் போய்க்கோங்க. ஸோ இந்த பிளேஸ் தான் வந்துட்டு லோட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் கிரியேட் பண்ண நேம் வந்து இங்கே ஷோ ஆகும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஃபைல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய இமேஜ் தான் வந்து இங்கே இருக்க போகுது. இதுக்கு பதிலாக நீங்கள் உங்களோட இமேஜை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து அப்லோட் ஃபைல்ஸ் அப்படிங்கிற பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு sample.jpg அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இது அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே index.html அப்படிங்கிற ஒரு ஃபைல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து இங்கே இருக்கக்கூடிய வெப்சைட்கான கோட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நேம் இருக்குது பார்த்தீங்களா, avatar.hat அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நேம் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா. நான் வந்து அப்லோட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள் அப்படிங்கிறதுல அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால நான் வந்து சாம்பிள் அப்படின்னு வச்சுட்டு இங்கே சேவ்ங்கிற பட்டனை வந்து நான் ஓகே கொடுத்ததுக்கு அப்புறமேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போயிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணும். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனலாக எடுத்த ஃபோட்டோ வைங்க. செல்ஃபீஸ் வந்து நீங்கள் வைக்காதீங்க. சப்போஸ் செல்ஃபி வச்சாலும் வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்க மாதிரியான ஒரு செல்ஃபி வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய உங்களுடைய எந்தெந்த கண்டென்ட் வந்து மாற்றணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு நீங்கள் வந்துட்டு இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து இன்டர்ன்ஷிப் அண்ட் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு டைட்டில் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இதில் அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இன்னும் உங்களால் ஆட் பண்ண தெரியும் உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே வேர்ட்ஸ் வந்து இங்கே எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நீங்க சர்ச் பண்ணி ஜஸ்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை அப்படியே வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணாம்னா நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து டிசைனர் லண்டன் அதுக்கப்புறம் அவங்களோட மெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோடைய கண்டென்ட் வந்து உங்களுக்கு தேவையில்லை, இங்க கொடுத்துருக்கக்கூடிய டிசைனருங்கிறது எனக்கு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அப்படியே வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைனை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிருங்க. அவ்வளவுதான். இந்த P2P இந்த இதுதான் வந்து உங்களுக்கு இது. ஸோ இதுல வந்து நீங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ண ஆல்ரெடி வந்து HTML படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் தேவையே இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு HTML எதுவுமே தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி ஏதாவது எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இங்கே என்ன டேக் வந்து இந்த க்ளோசிங் இருக்குதோ அதோடைய ஸ்டார்டிங்கை தான் வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த செஷனே தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த டிவிஷனோட எண்ட் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதை தான் வந்து நீங்கள் டெலீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி, இல்லுஸ்ட்ரேட்
ட்விட்டர், அதுக்கப்புறம் மீடியா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணாங்கிறத நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறதே எனக்கு வந்து வேணாம், எனக்கு வந்து 2 லாங்குவேஜஸ் தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த லாங்குவேஜஸ் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இங்கே போயிட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், இன்னொன்று வந்து எனக்கு தமிழ் தெரியும் அப்படின்னா அப்போ நான் இந்த இடத்துல தமிழ் அப்படிங்கிறத மட்டும் நான் மாற்றிக்குவேன். மாற்றிட்டு பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷனோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்குவேன். இது இங்கே ஆரம்பிக்குது, இது இங்கே எண்ட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஜெர்மன் அப்படிங்கிறத நான் ரிமூவ் பண்ணுவேன். அது இல்லாமல் இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த பார் மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க கோடிங். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிஆர் வரைக்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லாங்குவேஜஸ்ல 2 விஷயம் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு பிஆர் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இதை சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய லெஃப்ட் சைட் காலம். ஸோ இவங்களே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைட் காலம், ரைட் காலம் என்னென்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்டர்ன்ஷிப்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னு கொடுத்துருக்காங்க, இங்கே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துட்டு நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படி இன்டர்ன்ஷிப்பும் இல்லை அப்படின்னா சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்கள் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த நடுவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சப்போஸ் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஒரு இது வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிஐவி இந்த டிவிஷன்லேருந்து இந்த டிவிஷன் வரைக்கும் நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பேசேஜ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து இந்த டிவிஷன்லேருந்து இந்த டிவிஷன் வரைக்கும் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் வந்து கீழே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் வந்து என்னென்ன இதெல்லாம் வேணுமோ சேஞ்சஸ்லாம் வேணுமோ நீங்கள் இந்த பேஜை வந்து பார்த்துட்டே நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவோடைய ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் இந்த இடத்துல பவர்டு பை அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அது நம்மளுக்கு வந்து வேணாம். ஸோ இந்த லைனை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இப்போ லிங்க்டின், ட்விட்டரில் வந்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இந்த 2 லைன் அப்படியே ரிமூவ் பண்ணி சேவ் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இதிலே வந்து நீங்கள் அடிஷ்னலான சேஞ்சஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்து W3 ஸ்கூல்ஸ்லேயே வந்து கோடிங் இருக்கும், அதை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லிங்க்கை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த லிங்க் அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்களே வந்து திடீர்னு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் போட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து லிங்க் அனுப்பிச்சு பாருங்கள். ஸோ அவங்களோட ரியாக்ஷன் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கே வந்துட்டு ஒரு ஆச்சரியம் இருக்கும், சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்றது நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. சோ உங்களுக்கு இதை பத்தி இன்னும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இன்னும் டீடைலா போடுறேன். இது வந்து ஒரு பேசிக்கான எப்படி வந்து நீங்க ரெஸ்யூம் வந்து கிரியேட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். சோ ரெஸ்யூம் போட போற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். சூப்பரா ரெஸ்யூம் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா Career Growth 360க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.